ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தரித்திரம் விலக. தரித்திர யோக ஜாதகம்னா என்ன சார் அப்படின்னா, பொதுவாக பாருங்கள், இந்த சனி ராகு சேர்க்கை உள்ளவங்க கும்பராசி கும்பலக்கணத்தில் பாருங்கள் நிறைய தரித்திர யோகம் இருக்கும். இது இந்த ராசி மட்டுமல்ல, நிறைய ராசிகளுக்கு ஒத்து வரும். நான் அதனால் அதை பற்றி விளக்கம் சொல்லலை. சனி ராகு சேர்க்கை உள்ளவங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் பத்தாது, அது ஒரு தரித்திர யோகத்தை கொடுக்குது. அப்போ இவங்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவலங்காடு இருக்கு இல்லைங்களா, திருவள்ளூர் பக்கத்தில் திருவலங்காடு ஈஸ்வரனை சனிக்கிழமையும் சுவாதி நட்சத்திரமும் வரக்கூடிய நாள், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சனிக்கிழமையும் சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளும் நீங்கள் போயிட்டு நீங்கள் அந்த அன்னைக்கு ராகு கால வழிபாடு நீங்கள் சிவனை வழிபட்டிங்கன்னா தரித்திர யோகம் நீங்கும். இது மினிமம் 3 வாரம் நீங்கள் அல்லது 3 முறை நீங்கள் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய தரித்திரம் நீங்கி அதிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சுபிஷம் கிடைச்சே தேரும். அதனால் நீங்கள் ஒன்றும் இந்த தரித்திரங்கிற வார்த்தையை பெருசாக நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். இதுக்கெல்லாம் நிறைய இதெல்லாம் உடச்சி எறிகிறதுக்கு ஏகப்பட்ட எளிய தாந்திரிக பரிகாரம் இருக்குது. உங்களுக்கு இன்னும் ரொம்ப சிம்பிளாக ஒன்றும் இல்லை, அந்த ஜாதகத்தில் சனி ராகு மேலே மஞ்சள் வச்சுட்டே வந்தீங்கன்னு வைங்க, தரித்திர யோகம் நீங்கும். இல்லை அந்த ஜாதகத்தை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய்ட்டு சனிக்கிழமை நாளில் இதே மாதிரி ராகு காலத்தில் போய் கொஞ்சம் மஞ்சள் வச்சுட்டு வாங்க, அப்பயும் நீங்கும். ஆனாலும் திருவலங்காடு ஈஸ்வரனை சனிக்கிழமையும் சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வழிபட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரு. வழிபட்டுட்டு தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு உங்களுடைய வயசு எத்தனையோ அத்தனையும் போய் அந்த பிரகாரத்தை சுற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கி தரித்திரம் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நீங்கள் வெற்றி அடைவீங்க. மீண்டும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் ஏதாவது நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நீங்கள் என்னுடைய நம்பரை கூப்பிட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.